வணக்கம் உறவுகளே. முதல்லிருந்து பால்குடம், கேரளா செண்டி மேளம் அழகு, ஊர் அழகு, கோயில் அழகு, கூந்தல் முடி அழகுன்னு 5 பதிவு இதோட பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக தீமிதி திருவிழா நெருங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி அம்பாள் வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆங்காங்கே மக்கள் எல்லோரும் ஓம் சக்தி, பராசக்தி, பாஞ்சாலி போற்றி, திரௌபதா போற்றி, பஞ்ச பாண்டவர்களை ஆளும் சக்தியை போற்றி என்று ஆங்காங்கே முழக்கமிட்டு பக்த கொடிகள் எல்லாம் கொசுகடியும் பார்க்காம, வேர்வையையும் பார்க்காம, குழந்தைகளையும் வைத்து கொண்டு பார்க்குறீங்களா எவ்வளவு மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் இவங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆங்காங்கே மின் விளக்குகள் ஜெகஜோதியாக சொலித்து கொண்டு இருக்கிறது. அம்பாள் காட்சியை பார்க்க 1000 கண்ணு வேணும்னு சொல்கிறது மாதிரி அந்த 1000 கண்ணுடையால் பார்க்க நூற்றுக்கணக்கான மக்கள் குழுமி கொண்டிருக்கின்றன. தீயெல்லாம் சுத்தமாக எரிஞ்சு கட்டையெல்லாம் சரி பண்ணி ஆண்கள் எல்லாம் ஊர் பொதுமக்கள் சார்பில் முக்கியமான இளைஞரணிகள்லாம் அந்த வேலைக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் இதோ அம்பாள் வருகிறது, அம்பாள் வருகிறதுன்னு ஆங்காங்கே காத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ கரகம் வந்து கொண்டு இருக்கிறது. கரகம் தீவார்த்தனை எடுத்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போய் மறுபடி தீமிதி மிதிக்கக்கூடிய பக்த கோடி மக்களை அழைச்சிக்கிட்டு வருவாங்க. அதுக்கான மேள தாளமத்தோடு தார தப்பட்டை முழங்க, கேரளா செண்டி மேளம் முழங்க, இதோ வருகிறது அம்பாள் வருகிறாள், அம்பாள் வருகிறது, கரகத்துடன் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கே பேச முடியல. அம்பாள் வருகிறது. இனிமேல் அந்த தீவார்த்தனைக்கான எல்லா வேலைகளும் செஞ்சு இந்த கற்பூர தீபம் காற்றப்படுகிறது அம்பாளுக்கு. மக்கள் எல்லோரும் அதை வணங்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கிளம்பி விட்டாங்க. நம்ம எல்லோரும் போய் இனிமேல் தீமிதி மிதிக்கக்கூடிய பக்தர்களை அனைவரையும் அழைத்து கொண்டு வர கிளம்புகிறார்கள். ஏதோ எனக்கு தெரிந்த வரைக்கும் என்னால் முடிந்ததை வீடியோ எடுத்து பதிவிட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வருடம் இதே மெலட்டூர் கரம்பை தீமிதி திருவிழாவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.